Taste the Daily. மதுரையில் சித்திரை திருவிழாவை நிறைவு செய்து தன் இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு திரும்பிய கள்ளழகரை 16 வகையான வண்ண மலர்கள் தூவி பக்தர்கள் வரவேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவையொட்டி பல்வேறு வைபவங்களில் அருள் பாலித்த கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் முத்திரை வைபவமான வைகையாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று தன் இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு திரும்பினார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் 16 வகையான வண்ண மலர்களை தூவி கள்ளழகரை உற்சாகமாக வரவேற்றனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் புஷ்ப பல்லாக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருள்மிகு அபிஷேகவள்ளி சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் பல்வேறு உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் நிறைவு விழாவையொட்டி பக்தவத்சல பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மங்கள இசை வான வேடிக்கையுடன் 4 வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.